எந்த ஐயாலா மல்லிலா காலபாலண்டு அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இதோட 3வது வாரம் மொத்தம் 4500 பிரியாணி பார்சல் விற்றிருக்கிறோம். 6000 பாக்ஸ் அடிச்சிருக்கிறோம். 4500 இண்டையோட சேர்த்து 5000 பிரியாணி பார்சல் விற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5000 இன்னொரு 1000 பாக்ஸ் இருக்குது. இந்த 1000 பாக்ஸ் முடிஞ்சதுக்கு போகிறோம். ஸ்பெஷல் ஆஃபர் முடிஞ்சு பார்சல் பிரியாணி 300 ரூபா ஆக்கப்படும். இன்னும் ஸ்பெஷலாக கொடுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம். இதைத்தான் நாங்களும் படித்து சொன்னோம். பாம்பு கதையிலேருந்தும் சரி, அபுனானா கதையிலேருந்தும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக பிச்சைக்காரன் கதையிலேருந்தும் சரி, துவா செய்யுங்கன்னு நல்லா வச்சு செய்கிறான். 6000 பாக்ஸ் அடித்தாராம், 6000 பாக்ஸ் முடிஞ்சாம். இப்போ புதுசாக அடிக்கிற பாக்ஸுக்கு 300 ரூபா ஆக்கிக்கிறார் பைஸை, ஸ்பெஷலாக கொடுக்குறாராம். அப்போ இதுக்கு முந்தி கொடுத்தது ஸ்பெஷல் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். சரி, எப்படி ஆகிக்கிடும், பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு யாருமே 10 லட்சத்தையோ 20 லட்சத்தையோ கொண்டு போய்ட்டு பேங்க்கில் டிபாசிட் பண்ண முடியாது. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு எல்லாத்தையும் கிண்டுவான். இவட பிளாக் மணி 7 கோடி இல்லாட்டி 8 கோடிக்கும்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த சல்லியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு தான் இப்போ இது பண்ணுறாரு. ஏன்னா இவர் காணி பூமி எதுவுமே இப்போ வாங்கிடலாம். இப்போ இதை காட்டி இதை பிஸ்னஸாக உருவாக்கி தான் காட்டணும். இந்த பிளாக் மணி எல்லாம் வெளியே வரும் பசந்தா. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், பங்களா கார் எல்லாம் வாங்குவான். அதை எப்படி வாங்கி தொலைஞ்சி போட்டும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே இவனுக்கு சல்லி அனுப்பாதீங்க. சேரிட்டி பிகம்ஸ் பிஸ்னஸ். உங்களுக்கு சொல்லி தெரியாது, எனக்கு சொல்லவும் முடியாது. இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் நாட் சேயபிள். நீங்கள் காலப்போக்கில் தான் தெரிஞ்சுக்கொள்வீங்க. ஏன்னா அரசியல்வாதி வச்சு அப்போ தான் இவனும் வச்சு செய்கிறான். எங்களோட மாற்றாரத்தை எங்களுக்கே மஜ்பூஸாக்கி கொடுப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக்கி not even 20 days அதுக்குள்ளால 50 ரூபா விலை கூட்டிட்டார். இன்னொரு 2-3 மாதத்துக்கு பிறகு பாருங்கள் 400 ரூபாய்க்கு நிற்கும். ஒரு நூதன முறையில் மக்களை ஏமாத்துறான். இனியாவது சரி, நல்ல யோசிங்க மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் பை.